இது வந்து வெசல் வாகனத்துக்குரிய டயர் சைட் அப்படி ஸ்பேர் வீலோட சேர்ந்தது, எலோ வீலோட சேர்ந்த விதமாக இருக்குது. சீட்லாம் இருக்கு, என்ன சீட்டுகளும் செகண்ட் ஹேண்ட் சீட்டுகள் இருக்குது இங்க. டொல்பின் வாகனங்களுக்குரியது. மற்றது பெரும்பாலும் கூடுதலானது. வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னா இலங்கை மட்டக்களப்பில் நிற்கிறோம். இந்த மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் காலாண்டு பகுதியில் 2026ஆம் ஆண்டு காலாண்டு பகுதியில் வந்து எக்கச்சக்கமான வாகனங்களுடைய வருகை வந்து அதிகரித்த உடனே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த 3 நாடுங்க வந்து போட்டி போட்டு இலங்கைக்கு வந்து வாகனங்களை இறக்கி வண்ணமே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது, ஒவ்வொரு திட்டத்தோடு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் நிற்கிறோம். அது ஜப்பான் கம்பெனியா இந்தியா கம்பெனியாக சீனாடான்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க சிப்பெல்லாம் பாருங்கள், வாங்க வீடியோக்கு போகலாம். தகலப்பு தாளாங்குடாவில் இப்போ நடந்த ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. என்ன பின்னாடி வச்சுன்னு தெரியல. பைக் ஓது அந்த பொடியன் இருக்கிற நான் என்ன நடந்தது அந்த மாடு குரூப் இருக்குதான். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாடை நீங்க பாருங்க. அந்த முடிவு எடுத்துதான் இந்த மாடு. தம்பி இந்த மாடை தம்பி, ஐயோ மாட்டு கொஞ்சம் காலில் காயம் என்ன தம்பி நடக்குது. ஐயோ ஓனர் யாரு? ஐயோ இந்த மாட்டு கொஞ்சம் அடிபட்டுது. இதுல பாருங்க காயம், நெஞ்சாலையும் சின்ன சின்ன காயங்கள் பண்ணிருக்கு. நடக்க இல்லாம இப்ப இதுல இருந்த பொடியங்கள்லாம் தூக்கி வச்சிருக்காங்க. நீங்களும் அந்த தூக்கி வச்சிருந்தீங்க வேற வாட்டியா? நீ நடந்த எவ்வளவு நேரம் தம்பி? தெரியல, நான் இப்ப வந்தீங்களா? மாடு அங்கல இருந்து வந்தா என்ன உலகம் தெரியல. பொடியன் வந்து மண்டூர்ல இருந்து இந்த பெட்டிபுர சைடு வந்துடுவேன். ஐயோ பொடியன் என்ன அடிபட்ட? கையிலே ஹாலையா? காலில் அடிபட்டு முழங்கால் வந்து உடஞ்சிருக்கு. அந்த பாதம் கை கால்லாம் காயம். கை என்ன பெருசா வேற ஒண்ணும் இல்லை தானே? அவர் மட்டும் தானே வந்து அவர் மட்டும் கொஞ்சம் மாறுதல வந்து பைக் கொஞ்சம் மாறுதல வந்தபடியே கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போயிட்டாங்க. நம்பி பைக் இந்த பொடிந்தா இருக்குதான். பைக் பொடி என்ற வாருங்க எவ்வளவு தூரத்துக்கு கண்டு அவங்க உடனடியாக சேவையில் அந்த 1990 அவங்க அடித்த உடனே வருவாங்க. காலில் கையிலெல்லாம் கொஞ்சம் தேய்ஞ்ச காயங்கள் தான். அவர் கொஞ்சம் ஆறுதலாக வந்தபடியா கொஞ்சம் ஆண்டவண்ட புண்ணியத்தில் கொஞ்சம் இதாக போயிட்டுது. காடி போன சிக்கலாக போயிருக்கு. பாருங்க இந்த இதான் அவர் வந்த பைக்கா. அது கொஞ்சம் ஆறுதலாக வந்தபடியா தான் இவ்வளவு தூரம் போனது. கொஞ்சம் வேகமாக வந்திருந்தா கிடைக்கலா போயிருக்கும். பெரிய அடி இல்லை. வெடிக்கிறேன். மெசேஜர்ல ஏத்த போறாங்க, பிக் பண்றாங்க, ஏத்த போறாங்க. கொஞ்சம் பயன் சுகமா இருக்காரு நினைக்கிறேன். கொஞ்சம் பயப்படுற உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது ஆளுக்கு. அதை கொஞ்சம் இது வச்சு அடிக்கிறாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ரவிக்குமார் தேக்கெல்லாம் நிக்கிறாங்க. அவங்க அடிச்ச உடனே வந்துட்டாங்க.
கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் பயப்படுற ஆளே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நடுங்குதா பயந்துட்டா. கால் தான் கொஞ்சம் மாடி கொஞ்சம் கூட பாருங்க, காலில் தான் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காரு. அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பாவம். தம்பி ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணப்பா. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, எடுத்துடலாம் பாருங்க. தவிக்காதார்கள் வழியை மறைக்க வேணாம், போங்க போங்கன்னு தடுத்துட்டாங்க. நம்மளோட சனங்களை கொஞ்சம் தெரியும் தானே, ஆக கொண்டா வந்து நின்றுவாங்க. எடுத்துட்டாங்க எல்லாம். அவர் மண்டூராம் இல்ல ரவிகாக்கள் சொல்லிப்பாங்க. ஓ இப்ப நம்ம பார்த்து என்னன்னு சொன்னா அந்த வெஹிக்கிளை பார்த்துருப்போம். இந்த வெஹிக்கிளுக்கு பின்னாலேயே அவங்க ஒரு இதுக்குள்ளே ஒரு காணிக்கு வளவுக்குள்ளேயே அதோட ஒத்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இந்த ஜப்பான் பார்ட்ஸுகள். அதாவது பிரெயின் நியூவாகவும் இருக்குதாம், மற்றது செகண்ட் ஹேண்டாகவும் இருக்குதாம். அதுல விளக்கங்களை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. அண்ணா வாங்க. வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். அண்ணன் பேரை சொல்லி. அருள். அருள் அண்ணன் சொல்லுங்க அண்ணன், இந்த பார்ட்ஸுகள விளக்கங்களை இருக்கா சொல்ல முடியுமா? இங்க நியூ ஸ்மார்ட் ட்ரேடிங் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏரியாவுக்குள்ள நாங்க போய் இருக்கிறோம். இதுக்குள்ள வந்து தேவையான அனைத்து வாகனங்களுக்கும் உரிய இதுகள் ஷெல் ஐட்டங்கள் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் செல் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்துல தேவையான சிறிய சிறிய ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது சொக்கெட்டுகள், கூடுதலான தேவையான இது ரீகண்டிஷன் சொக்கெட் இருக்குது இங்கே தேவையான விதமாக. அதோட ஃபோக் லைட் இருக்குது. ஃபோக் லைட்ஸ் தேவையான விதமாக எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர விண்ட்ஸ்கிரீன், ஒரு சில வாகனங்களுக்கு தேவையான விண்ட்ஸ்கிரீன் இங்க பெற்றுக்கொள்ளலாம். அதோட இதில் வந்து அந்த டோல்பின் வாகனங்களுக்குரிய பின்பக்கத்துல பூட்டுற இதுகள், உங்களோட டெக்கரேஷன் இதுகள். அதோட பஃபர் இருக்குது, முன் பஃபர் பின் பஃபர் செட் இருக்குது. அது தவிர இந்த அளவு வந்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள சைட் மிரர் இருக்குது. தேவையான விதமான குறிப்பிட்ட வாகனங்களுக்குரிய டோல்பின், மற்றது வெசல் வாகனங்கள், அதோடு கார் வகைகளுக்குரிய அனைத்து விதமான கார்களுக்குரிய பொருட்களும் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதோட வீல் கப்
இது வந்து வெசல் வாகனத்துக்குரிய டயர் சைட் அப்படி ஸ்பேர் வீலோட சேர்ந்தது, எலோ வீலோட சேர்ந்த விதமாக இருக்குது. மற்ற சீட்லாம் இருக்கு, என்ன விட சீட்லாம் சீட்டுகளும் செகண்ட் ஹேண்ட் சீட்டுகள் இருக்குது இங்க. டொல்பின் வாகனங்களுக்குரியது. மற்றது பெரும்பாலும் இரண்டாம் தரத்துக்குரிய கூடுதலானது இரண்டாம் தரத்துக்குரிய எடுத்து ஓட பண்ணி எடுத்து தருவோம் நாங்க. எங்களுக்கு ஒரு 2 நாள் ஆக கஷ்டமான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா 2 நாள், அல்லது இன்றைக்கு ஓட பண்ணினா நாளைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சில இலகுவான முறையில. மற்றது என்ன இந்த இன்ஜின் சொன்னா, இப்ப நாங்க ஒரு கார் இன்ஜின் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை அப்படியே எடுத்து தரலாம். அது அந்த இன்ஜின் சகல விதமான பொருட்களும் ஒரு 2 நாட்களுக்குள் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கும். ஏனென்றா கூடுதலான தொடர்புகள் இங்க இருக்கிறதால சிக்னல் லைட் பெரும்பாலும் இப்ப 100% வந்து உங்கள்கிட்ட வந்தோம்னு சொன்னா, நீங்க புதுசாவோ 2ஆம் தரத்துக்குள்ளேயே வந்து இந்த கிழக்கு மாநிலத்தை உங்களுக்கு அனைத்து விதமான வேனுக்கும், ஜப்பான் வேனுக்கும், ஜப்பான் காருக்கும் எப்படி எடுத்து தந்துருவீங்க? எடுத்து தரலாம். ரைட், ஓகே. நிறைய பேருக்கு நாங்க இப்பயும் அந்த சர்வீஸை வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல வேற ஏதாவது நம்பி வரலாமா? நம்பி வரலாம். என்ன தேவைன்னு சொன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் தருவாங்கன்னு சொன்னா தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நாங்க பெற்றுக் கொடுப்போம். இப்ப கிட்டத்தட்ட 100க்கு 65 விதமான பார்ட்ஸ் வகைகள் வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க புதுசா தேவைண்டா நாங்க உங்கள்ட்ட இல்லாதது, இங்க எங்கள்கிட்ட இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸை நாங்க ஓட பண்ணி எடுத்து தருவோம். இன்னர் கார்ட், மற்றது அனைத்து விதமான ரேடியேட்டர், ஃபேன், கண்டென்ஸ், இது ஏசி ஃபேன், இதுகள் எல்லாம் இருக்குது. மற்ற வந்து சைட் கதவான அந்த இருக்குதுலாம் சைட் டோர்கள் இருக்குது. மற்ற தட்டுகளும் இருக்கு. அது பின்னுக்கு தட்டானது, அந்த தொங்கல் இருக்கு தட்டானது, அது பின் டோர். பின் டோருக்குரிய. ரைட் 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 ரைட். வேற என்னென்ன ஸ்பெஷல் எதுவும் இருக்கானு உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட ஸ்பெஷல் கோணெல்லாம் இருக்கு. என்ன சார் இந்த கோணெல்லாம் இருக்கு தானே? கோன் ஐட்டங்கள். இது எல்பிட கோணம் இல்லாட்டி இது வந்து ஸ்பெஷலா ஏதாவது லொரியலுக்கு இது எனக்கு போடக்கூடிய கோணங்கள். வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கானு இதுக்குள்ள? நம்ம இதுக்குள்ள பஃபர், மற்றது அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இன்னர் கார்ட் இருக்குது. தேவையான விதமான இன்னர் கார்ட். ரைட், ஓகே. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லையா? இதெல்லாம் ரேடியேட்டர் இருக்கு. ஒன்றுலயும் ஒரு எல்லாம் நமக்கு நம்ம தேவைன்னு சொன்னா அவங்க வந்து நேரடியாவே பார்த்து எடுக்கலாம். இதுல கூடுதலாக இந்த மெக்கானிக்கல் வேலை செய்யற பாஸ் அவங்க வந்து நேரடியாவே பார்த்து தெரிவு செய்து எடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான இதுகளை. நேரத்தோட தந்த அதே கண்டெக்ட் நம்பர் தான் 077 16 16 106 என்ற நம்பரோட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இங்க என்ன பொருட்கள் இருக்குதுன்ற விஷயத்த அறிஞ்சு கொண்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது எங்க இருக்குன்னு சொன்னா மட்டக்களப்பு தாளாங்குடா சூசியப்பா சேச்சில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னா மெயின்லயே இருக்குதா. உள்ளங்கையும் பொறுத்தவரை மெயின்ல இருக்குது. அப்ப அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு 077 16 16 605 106 077 7 not 7 16 16 not 77 not 77 1616 106. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஜப்பான் 2ஆம் தரமோ இல்லாட்டி நம்ம தரமோ ஜப்பானுக்குரிய வாகனத்துக்குரிய பார்ட்ஸ்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
வேற எங்கேயும் இல்லை, மட்டக்களப்பிலே இருக்குது. மட்டக்களப்பிலேருந்து வாழைச்சேனிலேருந்து வேறுகள் ரிங் வந்து வராதுக்கெல்லாம் துருவா தாளாங்குடா ஸ்டேஜ் கிடைக்குவாங்க. ஸ்டேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டருக்குள்ள அந்த கடை இருக்குது. மெயின்லேண்ட் இருக்குது, உள்ள எங்கேயும் பொறுத்தவரை துருவா மெயின்லேண்ட் இருக்குது. அதனோட கண்டக்ட் நம்பரை நாங்கள் அதை டிஸ்பிளேல சேவ் பண்ணி போடுவோம். விரும்பிய சௌரங்கள் எங்கே இருந்திருந்தாலும் அதனோட தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் இதுக்குரிய பார்ட்ஸுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றது உங்களுடைய நிலப்பாடுகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீட்டில் சந்திப்போமா. குட் பாய். ஓகே பாய். இதோட அந்த இதுக்குரிய சாமான்களை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு இதுகளாக வச்சிருக்கிறாங்க. பார்க்கவே ஒரு அழகா இருக்குது பாருங்க, எவ்வளவு அழகான முறையில வந்து அவங்க செய்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் வந்து அண்ணன் இது என்ன மாதிரி, இந்த லைட்டுல என்ன மாதிரி? இந்த இது வந்து ஹெட்லைட்டுகள். இது கேடிஹெச் மற்றும் வெசல், வேகனார் போன்ற கார்களுக்குரிய ஹெட்லைட் இங்க நாங்க செப்பரேட்டா வச்சிருக்கிறோம். அதோட சேர்த்து சர்வீஸுக்கு தேவையான பொருட்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, எல்லாம் சட்டப்படி இருக்குது. நமக்கு தேவையானது வாகனத்துக்குரியதுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரே குறையங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று யோசிக்க வேணாம். எல்லாம் அதுக்குரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய ரிப்பேருக்குரியது எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் சேல்ஸுக்குரிய நினைக்கிறேன் இருக்குது. இன்னும் இருக்குது, வாங்க உள்ள போய் பார்ப்போமா. பாருங்க, இடத்தை பார்க்கவே ஒரு அழகா இருக்குது. ஃபுல்லா ஒரு 4-5 தென்னை மரம் வச்சிருக்காங்க. நல்ல கூலிங்கா இருக்குது. பிலா மரம் இருக்குது பாத்தீங்களா. மற்ற அதுல இருக்கிறதுக்கு 4 பேர் இருக்கக்கூடிய மாதிரி ஃபெமிலியா வந்தா மட்டும் அதுல இருக்கலாம். அழகா அதுல இருந்து கொண்டு இது பண்ணலாம். வெயிட்டிங். மற்றது மேலேயும் இருக்குது பாருங்க. மேல வந்து சின்ன கூட வந்து கொஞ்சம் நேரம் நிக்கணும்னு சொன்னா அதுல மேல அழகான முறையில் இருக்கலாம். மற்ற இங்க பழைய சீனரி எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாம் மெயின் ரோட் தானே, எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. பக்கத்துல காலேஜ் எஜுகேஷன், பக்கத்துல வந்து கேம்பஸ் இருக்கு. என்ன காலேஜ் ரைட், காலேஜ் இருக்குது. காலேஜுக்கு பக்கத்துல தான் பாருங்க. அந்த பார்த்தா விளாங்க கொடிக்கா. இந்த கொடியங்களும் சும்மா வெறித்தனமா வேலையும் இருக்கிறாங்களாக்கும். ஒவ்வொரு காரா இருக்குது பாருங்க. இது என்ன, இதுக்கு சர்வீஸ் வந்தானு சர்வீஸுக்கு வந்து ரைட். இந்த யூபி நம்பர் ஒன்று இருக்கு பாருங்க, இவர் வந்து சர்வீஸுக்கு வந்துருக்காரு. கொஞ்சம் நிக்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் அங்கால சீட் வகையெல்லாம் இருக்குது. அண்ணன்ட்ட வந்து தெரிந்தானே எல்லாம் இருக்குது. நீங்க வந்து பாருங்க எவ்வளவு எல்லாம் பெரிய பெரிய எல்லா பாடல்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கேம்ப்ரஸ் இதுகளை தான் டூல்ஸ்களாக தான் இருக்குது. பாருங்க, எல்லாம் இருக்குது. நமக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்வீஸ்களுக்கு தேவையான வந்து மனுஷனா எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ரெடியா தான் வச்சிருக்கிறாங்க. ஒன்றுமே அங்காளைஞ்செல்லாம் போக தேவையில்லை, எல்லாம் இருக்குது. எல்லாம் பக்காவா பாருங்க. அதை சர்வீஸ் பண்றாங்க. எவ்வளவு சும்மா ஏனோகான மாதிரி கழுவாம எல்லாம் அந்த ரிம்ல இருக்கிற அந்த சேஃப்டி கவர்லாம் கழட்டி தான் இது பண்றாங்க. இப்போ ஒரு வேன் ஒன்று கழுவப்படுது. வேன் அப்ப அண்ணன் சொல்லுங்க, இந்த இதுக்கு வேன் இப்போ நீங்க ஃபுல் சர்வீஸ்ன்னு சொன்னா எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லிடுமா? ஃபுல் சர்வீஸ் வந்து இன்டீரியல் எல்லாம் இது பண்ணி நாங்க 3000 ரூபா தான் எடுக்கிறோம். மற்றது பாடி வாஷ்ன்னு சொல்லுவாங்க, மேலால கழுவுறது, இன்டீரியல் கிளீனிங்கோட சேர்த்து 1200 எடுக்கிறோம் வேனுக்கு. கார்களுக்கு நாங்கள் 1000 தான் எடுக்கிறோம். மற்ற இடங்களை விட ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு இங்கே இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் ரூம், அது பெயிண்டிங், டிங்கரிங் மற்றும் மெக்கானிக்கல் ஒர்க்கும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. நல்ல தரமான மெக்கானிக்கல் வேலைகளை நாங்கள் ஒரு தரத்தோட செய்து கொடுக்குறோம். போலீஸ் பண்றாராகும். கூடுதலாக எங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இது பண்ண வாகனங்கள், அதாவது ஆக்சிடென்ட் வாகனங்கள் அநேகமானது எங்களோட இதுக்கு கொண்டு வராங்க. இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற வாகனங்கள் கூடுதலாக வரும். இதுவும் கொழும்புல ஆக்சிடென்ட் பட்ட ஒரு வாகனம். அந்த வாகனத்தை நாங்கள் தான் பொறுப்பெடுத்து அதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது தவிர மட்டக்களப்பு ரீஜனுக்குரிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய வாகனங்கள் அனைத்தும் நாங்கள் தான் செய்கிறோம். இங்கே கூடுதலான வாகனங்கள்
அதுக்குரிய சர்வீஸ் வந்து மெக்கானிக்கல் சர்வீஸ் இதுகளை நாங்க தான் இங்க செய்து கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து வாகனத்துல கழட்டின பார்ட்ஸ்லான்னு இல்லாட்டி இப்போ இதுல விளக்கம் என்ன? இது செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ்களும் இருக்குது. பாவிக்கக்கூடிய பார்ட்ஸ்கள் தான். பாவிக்கக்கூடியதுகள் நாங்க காட்சிப்படுத்துறதுக்காக அப்படி வச்சிருக்கிறோம் இதுல. மற்ற நீங்க சொன்னீங்க இப்ப இது கிளம்புக்கு போயிட்டு வரக்குள்ள ஆக்சிடென்ட். ஓ. இப்ப நாங்க பொலனருவிலேயே தப்புனா வந்து ஆபரணையிலேயே வந்து எதுவும் நடந்து இப்படி நடந்துன்னு சொன்னா ஓ. இப்ப நீங்க இதுல விளக்கம் என்ன மாதிரி உங்களுக்கு அங்கிருந்து நாங்களே இதை கொண்டு வருவோம். கொண்டு வரதுக்குரிய வாகனம் தான் இந்த ரீகவரி வாகனம் எங்கள்கிட்ட இருக்குது. 24 மணி நேரமும் நாங்க அது பாவனையில இருக்கும். அதுக்குரிய டிரைவர்ஸ், அதுக்குரிய ஆட்கள் எந்த நேரத்திலையும் ரெடியா இருப்பாங்க. அதுல சாட்சிகள்ல சொல்ல இயலுமான இல்லாட்டி அது அந்த இடத்தை பொறுத்து இருக்குது. எந்த இடத்துல இருந்து நாங்க கொண்டு வரோம்ன்றதை பொறுத்து தான் அதுல சார்ஜ் இது பண்ணப்படும். எப்படி என்ன கிலோமீட்டர் கணக்கு எடுக்க சார்ஜ் ஆகுமான? கிலோமீட்டர் கணக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு சராசரி எவ்வளவு? நம்ம 50 ரூபா 100 ரூபாயா? அது என்ன வரும்? இதுக்கு வந்து கூடுதலா வரும். சரியா சொல்ல இல்லாதே அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. அப்ப பெரும்பாலும் இங்க வந்தீங்கன்னு சொன்ன உறவுகளே எல்லா விதமான வானத்துக்குரிய எல்லா விதமான இதுகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரே குறைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கெல்லாம் நம்ம ஓடி தெரிய தேவையில்லை. முழு வேலை திட்டங்களுக்கும் இங்க அதுக்குரிய செக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு செக்ஷனா இருக்குது. உங்களுடைய நம்பர் அந்த கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க வேண்டிய அளவில் நீங்க ஃபோன் பண்ணலாம். அந்த பாருங்க எல்லாம் அந்த அது என்ன புதுசா பெயிண்டிங் பூத். அது கூடுதலான மழை காலங்கள்ல கூட எங்களுடைய வேலைகள் தடைப்படாம நடந்து கொண்டிருக்கும். அதுக்குள்ள இவிடத்தை வந்தீங்கன்னு சொன்னா அது எனி டைம் மழை இல்லை வெயில் இல்லை எந்த நேரமும் அங்கே வெயில் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி தான் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான இதுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதோட நம்பிக்கையான முறையிலையும் இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா கவர்மெண்ட் வாகனங்கள், அநேகமான கவர்மெண்ட் வாகனங்கள் எங்களோட கராஜுக்கு தான் வந்து கொண்டிருக்குது. எங்களோட யாட்டில தான் போட்டு செய்யற மாதிரிகளை பெரும்பாலும் கூடுதலான நம்பிக்கையோட இந்த வேலைகளை செய்து கொண்டு போறோம். நம்பிக்கையாகவும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்ச அளவிலான ஒரு ஊதியத்திலையும் வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. பெருசா சார்ஜ் பண்ற மாதிரி தெரியல. வாகனங்கள் நிற்கிற இதுகளை பார்த்தா கொஞ்சம் அளவோட தான் எடுக்கிறாங்க. நல்லா இருக்கு போல தெரியுது. வேறு திட்டம் கொஞ்சம் நல்லா முறையில் செய்யறாங்க. அதே தான் உங்களுக்கு உடனடியாக நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. இது வாகனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் இந்த நம்பரை நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு ஒரு மணித்தியாலம் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஆள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னாடி போனா நீங்க இடத்த வந்து அதுக்குரிய மாதிரி தொடர் நேரடியாக காய்ச்சி கொள்ளலாம். சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்க அதோட மொபைல் சர்வீஸ், அதாவது எங்கேயாவது வாகனங்கள் தடைப்பட்டிருந்தா அல்லது பெயிண்டிங், டிங்கரிங் இதுகள் கொண்டு வர இயலாத நிலையில் இருந்தாலும் நாங்கள் மொபைல் சர்வீஸ் மூலம் அதுகளை செய்து கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். சரி, இதை விட பேசுறது எதுவும் இருக்காண்ணன்? அநேகமான விடயங்கள் சொல்லப்பட்டு எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட மேலதிகமான சந்தேகம் இருந்தால் உடனடியாக அண்ணன் தொடர்பு போடுங்க. அண்ணன் 24 மணி நேரம் சேவைகளாக இருப்பாங்க. சரி, இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கு மனம் வந்து நாங்கள் ஏபி மேல் பிடிச்சனோட நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் நம்ம சந்திப்போம். சரியான ரைட், ஓகே. நன்றி. உங்களுடைய சௌரங்களே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க போடுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னோட பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு மறக்காம கருத்துக்களை போடுங்க. சந்திப்போமா?